சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வந்த கேரளாவை சேர்ந்த முகமது சனூப் என்ற 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் கடந்த ஜூலை 4ஆம் தேதியன்று விடுமுறை காரணமாக கேரளா திரும்பிய போது விமான நிலையத்திலே வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மீது கடுமையான தீவிரவாத தடுப்பு சட்டமான UAPA சேர்க்கப்பட்டுள்ளது. இவர் சவுதியில் இருக்கும்போது இவர் பதிவிட்ட கருத்துக்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளின் கீழ் கொண்டுவரப்பட்டு தற்போது மொபைல் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த கடுமையான சட்டம் இவர் மீது சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொச்சியை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் பலியானார். அவரது மகளின் வீடியோ ஒன்றின் கீழ் முகமது சனூப் மிகவும் மோசமான முறையில் கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா நிர்வாக அளித்த புகாரின் பேரில் கொல்லம் முட்டம் போலீசார் சனூப் மீது வழக்கு பதிவு செய்து தேடப்படும் நபராக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சவுதியிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய சனூப்பை விமான நிலையத்தில் காவல்துறை கைது செய்து விசாரணையை நடத்தியுள்ளார்கள். அவரது மொபைல் போனை ஆய்வு செய்ததில் முதற்கட்ட விசாரணையில் மிக முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது கடுமையான தீவிரவாத தடுப்பு சட்டமான UAPA சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள சனூப்பை மேலும் தீவிர விசாரணைக்காக போலீஸ் காவலில் எடுக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள். இந்த வழக்கின் விசாரணை விரைவில் குற்றப்பிரிவு அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு படையிடம் ஒப்படைக்கலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இதனால் வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை பதிவிடும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.